மேம் அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? சரி, இத்தனை நாள் என்ன வீடியோ எடுக்கிறீங்கல்ல, இவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல ஃபர்டிலிட்டி பத்தி. நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன், நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? பீரியட்ஸ் அப்போ உங்க வைஃபை எப்படி நீங்க கேர் பண்ணிக்கணும்? அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஓடிடணும். ஏன் அவ ரொம்ப கோவப்படுவாளா? ரொம்ப கஷ்டம் மேம். நார்மலை விட பீரியட்ஸ் ரொம்ப கஷ்டம். சரி, இருக்கிறீங்களோ இல்லையோ அவங்களை இரிட்டேட் பண்ணாம இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து யூஸ்வலா எவ்வளவு நாள் இருக்கும்? 3 நாள் இருக்கும் மேம். இது தப்பு. மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. சிலவங்களுக்கு 2 நாள் இருக்கும், சிலவங்களுக்கு 5 நாள் இருக்கும். பேபியோட ஹார்ட் பீட் எப்போ ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? இது எனக்கு தெரியும். 6வது வாரத்துல இருந்து 8வது வாரம் ஃபார்ம் ஆகும். சரி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது ரெண்டுத்துல எது வர்ஸ்ட்? வைஃப் ரெண்டுமே வசு தான் மேம். அது ரெண்டுமே செட் ஆகாது. அவ்வளோ. இந்த ரீலை முதல்ல உங்க வைஃபுக்கு அனுப்புறேன். பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கோர்ஸில் இருக்கணும்? 10வது நாள் அன்னைக்கு பண்ணா போதும் இல்லை மேம்? இது ஒரு தடவை தானா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். 10th டேலேருந்து 20th டே வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸ் இருக்கணும். அப்போ தான் ப்ரெக்னன்சி ஆக முடியும்.